ஓம் சிவாய. வணக்கம் நேயர்களே, ஸ்பிரிச்சுவல் டிவி நேயர்களுக்கு லக்ஷ்மி நாராயணன் வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 2ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறது மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ அதை நோட் பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். மேஷராசி. ஸோ மேஷராசிக்கு பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி செவ்வாய் இப்போ 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா 8, 10ங்கிற ஒரு காம்பினேஷன்ஸ் வரும்போது கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸோ டென்ஷன்ஸோ வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் பூமி சம்மந்தமான விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள்ங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 2 மற்றும் 7ஆம் அதிபதியான சுக்கிரன் பார்த்தோம்னாலும் உங்களுக்கு 10ஆம் இடத்தில் இருக்கும்பொழுது சுப நிகழ்ச்சிகளுக்கான முயற்சிகளை எடுப்பீங்க. ஸோ அது ஆக்கப்பூர்வமாக இன்னும் வரும் காலங்களில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துரும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது புதிய பார்ட்னர்ஷிப், தொழில் ரீதியான விஷயங்கள் ஏதாவது புதிய பார்ட்னர்ஷிப் நடக்கிறது. அதே மாதிரி ரியல் எஸ்டேட் பார்ட்னர்ஸ், ரியல் எஸ்டேட் சம்மந்தமான வண்டி வாகனங்கள், இந்த மாதிரி விஷயங்களுமே ஆர்வங்கள் அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் 3 மற்றும் 6ஆம் அதிபதியான புதன். ஸோ 3 மற்றும் 6ஆம் அதிபதி புதன் 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் லோன்ஸ் அப்ளை பண்ணிங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். கொஞ்சம் உடல் ரீதியான விஷயங்களில் சின்ன சோர்வுகள் இருக்கும். ஸோ கொஞ்சம் நெக் பெயினோ இல்லை ஷோல்டர் பெயினோ வரதுக்கான வாய்ப்புகள். ஸோ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. 4ஆம் அதிபதியான சந்திரன். ஸோ 4ஆம் அதிபதி சந்திரன் இப்போது உங்களுக்கு ஆயிலும் ஃபஸ்ட்டு ஒரு 2 நாட்கள் கொஞ்சம் சின்ன அலைச்சல்கள் இருந்தாலும் அதுக்கப்புறம் ரொம்ப சிறப்பான பலன்கள், நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. 5ஆம் அதிபதியான சூரியனும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ல் இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்களும் போது கொஞ்சம் வீடு சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா குழந்தைகள் விஷயங்களுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரி விஷயங்கள் எல்லாமே நிறைய இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 6ஆம் அதிபதி 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள், கடன், வேலை விஷயமாக கொஞ்சம் சின்ன அலைச்சல்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் நிறைய இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு 8ஆம் அதிபதியான செவ்வாய் 10ல் உச்சமாக தொழில் ரீதியான விஷயங்களில் ரொம்ப ரிஸ்க் எடுத்து பெரிய பணமோ முதலீடோ பண்ணாமல் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம். 9ஆம் அதிபதியான குரு உங்களுக்கு 3ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்களாக நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரிசல்ட் கொஞ்சம் டிலேடாக வர மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக கொடுக்குங்க. ஸோ அதாவது கொஞ்சம் பார்த்துருக்கணும். அதுக்கப்புறம் 10 மற்றும் 11ஆம் அதிபதி. ஸோ 10 மற்றும் 11ஆம் அதிபதியான சனி உங்களுக்கு 12ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய பிரயாணங்கள் பண்ணுவீங்க. அதே நேரத்தில் அட்டமெண்ட்டாக ஏதாவது சாதிக்கணுங்கிறது வெறியோடு இருப்பீங்க. கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு 12ஆம் அதிபதியான குரு 3ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்களால் நல்ல லாபங்கள், நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கும். வெளி மாநிலங்கள் இருக்கணும், நல்ல வளர்ச்சி கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இப்போ பார்க்கும் தசாபுக்தி பலன்கள். ஸோ இப்போ மேஷ லக்னமாக இருந்து சூரியன் தசாபுக்தி வந்து சூரியன் 5ஆம் அதிபதியாக இருந்து அவர் 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். கவர்மெண்ட் செக்டர், டாக்ஸேஷன் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப அவசியம். மேஷ லக்னமாக இருந்து சந்திரன் தசாபுக்தி ஆந்திரங்களான சந்திரன் பார்த்திங்கன்னா வீடு, நிலபுலன்கள், குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்கள் ஆக்கப்பூர்வமாகவும் நல்ல ஒரு பலன்களை கொடுக்கறதுக்கான ரொம்ப அற்புதமாக இருக்குது. மேஷ லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுக்தி ஆந்திரங்கள். செவ்வாய் பார்த்திங்கன்னா ஒரு 10ல் உச்சமாக இருக்குது. இன்றைக்குமே 8ஆம் அதிபதி 10ல் இருக்கும்போது ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கும், ரொம்ப கவனமாக இருக்கணும். தாயாருடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது. தொழிலில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது கொஞ்சம் யோசித்து இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. மேஷ லக்னமாக இருந்து ராகு தசாபுக்தி, ராகு 11ல் இருக்கும்போது நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்களை கொடுக்கறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. மேஷ லக்னமாக இருந்து குரு தசாபுக்தி அந்த குரு 9, 12ஆம் அதிபதி 3ல் இருக்கும்போது பிரயாணங்களால் நல்ல லாபங்கள், வெளிநாடு, வெளி மாநிலங்கள் இருக்கும் நல்ல லாபங்கள் கிடைக்கிறதுக்கான ரொம்ப அற்புதமாக இருக்குது. மேஷ லக்னமாக இருந்து சனி தசாபுக்தி, சனி 12ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் லாபத்திற்காகவும் கொஞ்சம் அலைச்சல்கள், கொஞ்சம் ஸ்ட்ரெயின் எடுத்து ஒர்க் பண்ணுற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக கொடுக்கும். மேஷ லக்னமாக இருந்து புதன் தசாபுக்தி அந்தரங்கள். புதன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்களை கொடுப்பார் என்பது 3, 6ஆம் அதிபதியான புதன் உங்களுக்கு சிறப்பான விஷயங்கள், நல்ல ஒரு தொழில் ரீதியான விஷயங்கள் லோன்ஸ் அப்ளை பண்ணிங்கன்னா கிடைக்கிறது. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் இளைய சகோதரருக்கும் உங்களுக்கு நிறைய ஒரு பிரச்சனைகள், அதே மாதிரி டாக்குமெண்டேஷன் சம்மந்தமாக 1க்கு 4 வாட்டி படித்து பார்த்து கையெழுத்து போகிறது ரொம்ப நல்லது. பக்கத்து வீட்டுக்காரிடம் பகைமை பாராட்டாமல் இருக்கிறதும் ரொம்ப நல்லதுங்க. மேஷ லக்னமாக கேது தசாபுக்தி கேது 5ல் இருக்கும்போது குழந்தைகளுக்காக கொஞ்சம் கடன் வாங்குறது, இந்த மாதிரி சூழ்நிலையை ஏற்படுத்தலாம்.
மேஷ லக்னமாக வந்து சுக்கிரன் திசாபுத்தி அந்தரங்கள். சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 7ஆம் அதிபதி 10ல் இருக்கும்போது கணவன் மனைவிகளோட கொஞ்சம் சின்ன ஒரு கருத்து பேதங்களோட டென்ஷனோ ஸ்ட்ரெஸ்ஸஸோ வரதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தொழில் ரீதியான விஷயத்துக்காக கொஞ்சம் வந்து கம்ஃபர்ட் ஜோனாக இருக்கணுன்றதுக்காக சில வேலைகள்லாம் பண்ணுவீங்க, நல்லா அற்புதமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. மேஷ லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி அந்தரங்களில் வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன் வந்து திருமணம் சார்ந்த விஷயங்கள் சுப நிகழ்ச்சிகள் சம்பந்தமான விஷயங்களும் கொஞ்சம் முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பெலாம் வரும் காலங்களில் இருக்குங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ மற்றபடி என்னங்க, என்னை பொறுத்த ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பெலாம் ரொம்ப சிறப்பாக. ரிஷபராசி. ஸோ ரிஷபராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி சுக்கிரன் 1 6ஆம் அதிபதியான சுக்கிரன் உங்களுக்கு 9ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள், நிறைய பிரயாணங்கள், வேலை விஷயமாக நிறைய பிரயாணம் பண்ணுறமான விஷயங்களை கண்டிப்பாக கொடுக்கும். தந்தையோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ், கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸ்லாம் வரதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாகணும். ஸோ கொஞ்சம் வந்து அப்பா கிட்ட பேசும்போதும் பழகும்போதும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் ரிஷபராசி 2 மற்றும் 5ஆம் அதிபதியான புதன். ஸோ புதன் வந்து பார்த்திங்கன்னா 9ல் இருக்கும்போது ஆன்மீக சுற்றுலா, ஆன்மீக பிரயாணங்கள் போகிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே அற்புதமாக இருக்குது. வீட்டில் உள்ளவரிடம் கொஞ்சம் நிறைய வாக்குவாதம், கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரதும், அதே மாதிரி ஃபண்டு இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் உங்களுடைய 3ஆம் அதிபதியான சந்திரன் வந்து சிறப்பான விஷயங்கள், நல்ல ஏற்றுங்கள், நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப அற்புதமாக இருக்குது. டாக்குமெண்டேஷன் சம்மந்தமான விஷயங்கள் இந்த வாட்டி வந்து கொஞ்சம் அலைச்சல்கள், சின்ன அலைச்சல்கள் கண்டிப்பாக ஏற்படலாம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 4ஆம் அதிபதியான சூரியன் 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள். ஸோ தொழில் ரீதியான விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து ஒரு சின்ன மாற்றங்களுக்காக போராடுவீங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா 4 6 என்பது ஏதாச்சும் லோன் போட்டு வீடு வாங்கலாமா கட்டலாமாங்கிற எண்ணங்கள் எல்லாமே கண்டிப்பாக ஏற்படுத்திடும். அதுக்கப்புறம் 5ஆம் அதிபதியான புதன். ஸோ 5ஆம் அதிபதியான புதன் வந்து 2 5ஆம் அதிபதி புதன் வந்து உங்களுக்கு 9ல் இருக்கும்போது ஆன்மீக சுற்றுலா, ஆன்மீக பிரயாணங்கள்லாம் போகிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே அற்புதமாக இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 8ஆம் அதிபதி. ஸோ 8ஆம் அதிபதியான குரு. ஸோ 8ஆம் அதிபதி குரு வந்து உங்களுக்கு வந்து 2ல் இருக்கும்போது பார்த்து பேசணும். இடவடமாக பேசிவிட்டு அதுக்கப்புறம் ஐயோ இப்படி ஆயிடுச்சுன்னு வருத்தப்படுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். 6ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ல் இருக்கும்போது வேலை விஷயமாக நிறைய பிரயாணங்கள், வெளியூர் பிரயாணங்கள்லாம் போகிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து 9ஆம் அதிபதி 9 மற்றும் 10ஆம் அதிபதியான சுக்கிரன் உங்களுக்கு 11ல் இருக்கும்போது வெளிநாட்டில் இருக்கிற பெரிய லாபங்கள், பெரிய வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாமே அற்புதமாக இருக்குங்க. பிரயாணங்களாலும் நல்ல லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஒரு 12ஆம் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு வந்து இப்போது 9ல் இருக்கும்போது நிறைய பிரயாணம், நிறைய அலைச்சல்கள் இருக்கும். வேலை விஷயங்களில் வந்து சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தமான விஷயம், நிறைய பிரயாணம் பண்ணுறமான விஷயங்களுமே கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ இதுவரை பார்த்தது பொது பலங்கள். இப்போ பார்க்கும்போது தசாபுக்தி பலன். ரிஷப லக்னமாக இருந்து சூரியன் தசாபுக்தி. சூரியன் வந்து உங்களுக்கு வந்து 4ஆம் அதிபதி. இப்போது 9ல் இருக்கும்போது தாய் தந்தையரை போய் பார்ப்பீங்க. சில நேரங்கள் வந்து தாய் தந்தையரால் சின்ன மன உளைச்சல்களோ ஸ்ட்ரெஸ்ஸஸோ வர்றதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். பிரயாணங்கள், ஏதாவது அம்மா அப்பா வந்து ஏதாச்சும் ஆன்மீக பிரயாணம் போகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே கண்டிப்பாக ஏற்படுத்தி விடும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது ரிஷப லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபதி. செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 7ஆம் அதிபதி. 7ஆம் அதிபதி வந்து 9ல் இருக்கும்போது திருமணம் சார்ந்த உறவுகள், செகண்ட் மேரேஜ் சம்மந்தமான விஷயங்கள், ஏதாவது ப்ரொப்போசல் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களுமே அற்புதமாக இருக்கும். சில நேரம் வந்து வெளிநாடு, வெளியூர், மாநில மாப்பிள்ளைகளை, மணப்பெண்களை பார்க்குறதுக்கான வாய்ப்புகளுமே நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது ரிஷப லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து ராகு தசாபுத்தி அந்தரங்கள். ஸோ ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ல் இருக்கும்போது பிரம்மாண்டமான வேலை, பிரம்மாண்டமான தொழில் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே நினைப்பீங்க. ஸோ எல்லாமே அற்புதமாக இருக்குது. ரிஷப லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து குரு தசாபுத்தி அந்தரங்கள். ஸோ குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து 2ல் இருக்கார். ஸோ என்றைக்குமே 8ஆம் அதிபதி 2லுமே பார்த்து பேசணும், கொஞ்சம் ஏடாவடமாக பேசி அதனால் ஒரு மனஸ்தாபங்களோ ஒரு தர்க்கங்களோ வரதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும். ரிஷப லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்தரங்கள். சனி வந்து பார்த்திங்கன்னா சிறப்பான பலங்கள், நல்ல லாபங்கள், தொழில் ரீதியான விஷயம், நல்ல வளர்ச்சி, வெளிநாடு, வெளி மாநிலங்களால் நல்ல வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. ரிஷப லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தியும் 2 5ஆம் அதிபதியான புதன் வந்து 9ல் இருந்து ஆன்மீக சுற்றுலா, ஆன்மீக பயணங்கள், நல்ல லாபங்கள் கிடைக்கிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. ரிஷப லக்னமாக இருந்து கேது தசாபதி. கேது வந்து 4ல் இருக்கும். வீடு, சொத்துக்கள் மூலியமாக ஏதோ லோன் வாங்கலாம் அப்படிங்கிற எண்ணங்களை கொடுக்கும். தாயாருடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயங்களை கண்டிப்பாக ஒரு ட்ரீட்மெண்ட் கிடைக்கிறதுக்கான விஷயங்கள் கொஞ்சம் இருக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். ரிஷப லக்னமாக வந்து சுக்கிர தசாபுத்தி இருந்தாலும் சுக்கிரன் 6ல் இருந்து அவர் வந்து இப்போ 9ல் இருக்கும்போது வேலை விஷயமாக நிறைய பிரயாணங்களை ஏற்படுத்துறதுக்கான ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ என்னை பொறுத்தவரை ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை,
ஒரு அமைதியான ஒரு இடத்துல உட்காந்துங்க, நல்ல ஒரு பிரார்த்தனையும் அமைதியாக வந்து பண்ணுங்கள். ஒரு 10 to 15 மினிட்ஸ் நீங்கள் வந்து அந்த இறைவனை நம்பினீங்கன்னா கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குது. மிதுன ராசி. ஸோ மிதுன ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசியாதிபதி புதன் வந்து 1 4ஆம் அதிபதி 8ல் இருக்கும்போது வீடு சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப ரொம்ப நல்லது. தாயாரிடம் பேசும்போதும் கொஞ்சம் பார்த்து பொறுமையாக பேசணும். அதுக்கப்புறம் 2ஆம் அதிபதி. ஸோ 2ஆம் அதிபதியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரயாணங்களால் நல்ல லாபங்கள், குடும்பத்துக்கு தேவையான வருமானங்கள் வர்றதுக்கான எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 3ஆம் அதிபதி சூரியன் இப்போ 8ல் இருக்கும்போது நிறைய இந்த டாக்குமெண்டேஷன், பக்கத்து வீட்டுக்காரர், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏதாச்சும் மொட்டை பெட்டிஷன், யாரோ ஏதோ சொன்னாங்கன்றதுக்காக நீங்கள் மன உளைச்சல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள், அதெல்லாம் வந்து மெய்ப்பொருள் காண்பது அறிவு. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 5ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 5 12ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து 8ல் இருக்கும்போது குழந்தைகளாக ஒரு மன உளைச்சலையோ ஸ்ட்ரெஸ்ஸையோ கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ குழந்தைங்க வந்து என்னடா அது இப்படி படுத்துதேங்கிற மாதிரி சூழ்நிலை கண்டிப்பாக கோபத்தை தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 6ஆம் அதிபதியான செவ்வாயும் உச்சமாக உங்களுக்கு வந்து இப்போ 8ல் இருக்கும்போது கொஞ்சம் வேலையில் வந்து ஒரு கடுகடுப்பு, ஒரு அன்சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கிற மாதிரி சூழ்நிலை ஏற்படுத்தும். கடன் சம்மந்தமான விஷயங்களை நிறைய ப்ரெஷர் இருக்கிற மாதிரி ஃபீல் எல்லாம் ஏற்படுத்தும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 7ஆம் அதிபதியான குரு வந்து உங்களுக்கு ராசியிலே இருக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு இப்போ திருமணம் கைகூடி வருவதற்கான வாய்ப்புமே ரொம்ப அற்புதமாக இருக்குது. பட் வக்கரமாக இருக்கலாம், கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக கொடுக்கும். 8 9ஆம் அதிபதியான சனி வந்து இப்போ 10ல் இருக்கும்போது தொழிலில் வந்து கொஞ்சம் அதிகபட்சமான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் யோசித்து இது கரெக்டாக பண்ணுறோமான்றதை வந்து யோசிச்சு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. 10ஆம் அதிபதியான குரு வந்து உங்களுக்கு ராசியில் புதிய ஆப்பர்ச்சுனிட்டி, ஏதாச்சும் பெருசாக பண்ணோம், புதுசாக வந்து ஏதாச்சும் பண்ணணுங்கிற எண்ணங்கள்லாம் கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு 11ஆம் அதிபதி. ஸோ உங்களுக்கு 11ஆம் அதிபதியான செவ்வாய். 11ஆம் அதிபதி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா இப்போது உங்களுக்கு வந்து 8ல் இருக்கும்போது நண்பர்கள், மூத்த சகோதர சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்க. ஸோ இதுவரை பார்த்த பொது பலன்கள் இப்போ பார்க்க போகிறது தசாபுக்தி பலன்கள். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா அந்த தசா புக்திகள்லேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த மிதுனத்துக்குத்தான் இப்போ வந்து ஜென்ரலாகவே பார்க்கும்போது அது 8ல் நிறைய கிரகங்களும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸையும் டென்ஷனும் கொடுக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மிதுன லக்னமாக வந்து சூரியன் தசாபுக்தி. சூரியன் வந்து இப்போ 8ல் இருக்கும்போது 3 8 டாக்குமெண்டேஷன், பக்கத்து வீட்டுக்காரர் சம்மந்தமான விஷயங்கள்லாம் கொஞ்சம் டென்ஷனையும் ஸ்ட்ரெஸ்ஸையும் கொடுக்கறதுக்கான இதெல்லாம் நிறையா இருக்குது. மிதுன லக்னமாக வந்து சந்திரன் சந்திரனும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ஆம் அதிபதி வந்து 3 4 வீடு டிஸ்போஸ் சம்மந்தமான விஷயங்கள், வீடு விற்கலை ஆனால் இப்போ விற்கிறதுக்கான வாய்ப்புகளை நிறைய கொடுத்துரும். சொத்துக்கெல்லாம் நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. மிதுன லக்னமாக வந்து செவ்வாய் தசாப்தம். செவ்வாய் வந்து 6ஆம் அதிபதி 8ல் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வேலை விஷயங்களில் வந்து நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையோ டென்ஷன்ஸையோ கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் இருக்கணும். ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். மிதுன லக்னமாக இருந்து உங்களுக்கு ராகு தசாப்தம். ராகு வந்து 9ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்களால் பெரிய பெரிய லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அற்புதமாக இருக்குது. மிதுன லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி இருந்தாலும் குரு வந்து 7ஆம் அதிபதி உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது கணவன் மனைவி, புதிய தொழில் வாய்ப்புகள் இதெல்லாமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புமே ரொம்ப நல்லாயிருக்கு. மிதுன லக்னமாக இருந்து சனி தசாபுத்தினா சனி வந்து பார்த்திங்கன்னா 8 9ஆம் அதிபதி 10ல் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து பிஸ்னஸில் வந்து நிறைய வந்து ஓடிக்கிட்டே இருப்போம், இது நடக்கும் அது, பட் கொஞ்சம் வந்து ஸ்டாப் ஆகி போகிறதுக்குள்ள ஒரு ஸ்லோ ப்ராசஸிங்காக போகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக கொடுக்கும். மிதுன லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி இருந்தது. புதன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 4ஆம் அதிபதி 8ல் இருக்கும்போது தாயோட உடல்நலம் சம்மந்தமான விஷயம், நிலபுலங்கள், டாக்குமெண்டேஷன் சம்மந்தமான விஷயங்களுமே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். மிதுன லக்னமாக இருந்து கேது தசாபுத்தினா கேது வந்து 3ல் இருக்கார். ஸோ 3ல் உள்ள கேது வந்து இப்போது சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்கும்போது பெண்கள் விஷயங்களில் ரொம்ப கவனம் இருக்கணும். நீங்களே பெண்களாக இருந்தீங்கன்னா சூழ்நிலையை பார்த்து நடந்துக்கிறதுக்கு பழகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதன் லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி சுக்கிரன் 8. ஸோ குழந்தைகளாக ஒரு மன உளைச்சலையோ ஸ்ட்ரெஸ்ஸையோ அதுக்கான விரயங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்கணும். ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. ஸோ மற்றபடி என்னை பொறுத்த ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை மூலம் கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. கடகராசி. ஸோ கடகராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது அந்த ராசியாதிபதி ராசியிலே போகும் நல்ல சிறப்பான முன்னேற்றங்கள், கொஞ்சம் சின்ன சின்ன அலைச்சல்கள் இருக்கும். குடும்பத்துக்காக கொஞ்சம் அலையிறது அலைச்சல்கள், கொஞ்சம் கடன் சம்மந்தமான விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 2ஆம் அதிபதியான சூரியன் 7ல் இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயத்துக்காக கொஞ்சம் நிறைய மெனக்கெடுவீங்க. குடும்பத்துக்காக கொஞ்சம் ஸ்ட்ரெயின் எடுக்கிறமான விஷயங்கள், பொருளாதாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து நம்ம ஸ்ட்ரெஸ்ஸாக போகிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக கொடுக்குங்க. கொஞ்சம் கடன் வாங்குறது மாதிரி சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் உங்களுக்கு 3 மற்றும் 12ஆம் அதிபதியான புதன் வந்து 7ல் இருக்கும்பொழுது சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தமான விஷயம், நிறைய ட்ராவல் பண்ணுறமான விஷயங்கள் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு 4ஆம் அதிபதி 4 மற்றும் 11ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து உங்களுக்கு வந்து 7ல் இருக்கும்போது நிறைய லாபங்கள்,
மற்றும் நிலபுலன்கள் சம்பந்தமான விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புமே ரொம்ப நல்லாயிருக்கும். பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்காக நமது குழந்தைகளுக்காக ஏதாச்சும் ஒரு பெரிய விஷயத்தை பண்ணணுங்கிற எண்ணங்கள் எல்லாமே கண்டிப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுடைய 5ஆம் அதிபதி, ஸோ 5ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ 5ஆம் தேதி செவ்வாய் வந்து 7ல் இருக்கும்போது குழந்தைகளோட விஷயங்கள்லாம் அது அபரிதமாகவும் சூப்பராக இருக்கும். செவ்வாய் உச்சமாக இருக்கும்போது அற்புதமான விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்கும். தொழில் ரீதியான விஷயங்களையும் ஒரு நல்ல க்ரோத் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளுமே ரொம்ப நல்லாயிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஒரு பாப்புலாரிட்டி நல்ல ஒரு லெவலில் வந்து உங்களுக்கு முயற்சிகள் வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். வந்து குழந்தைகள் கலைஞர்களுக்கு வந்து ஒரு பெரிய வெற்றி வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளுமே ரொம்ப நல்லாயிருக்கு. 6ஆம் அதிபதியான குரு வந்து உங்களுக்கு வந்து 12ல் இருக்கும்போது வேலை விஷயமாக நிறைய பிரயாணம் பண்ணுறது கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கிறதுக்கான வாய்ப்புகளுமே நிறைய இருக்கும். ஸோ 7ஆம் அதிபதியான சனி, 7ஆம் அதிபதி சனி வந்து உங்களுக்கு வந்து 9ல் இருக்கும்போது கணவன் மனைவிக்கு நடுவில் கொஞ்சம் சின்ன சின்ன ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸோ கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வர்றதுக்கான ஒருத்தர் மேலே ஒருத்தர் சந்தேகப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறனால அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ஏன்னா வந்து சனி வந்து தன்னுடைய சுயசாரம் உத்திரட்டாதியிலே போகும்போது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களது 9ஆம் அதிபதி ஆன குரு. ஸோ குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ல் இருக்கும்போது 9ஆம் அதிபதி உங்களுக்கு 12ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் பண்ணுற மாதிரி விஷயங்களே கொடுக்கும். வேலை விஷயமாக நிறைய பிரயாணங்கள், வெளிநாடு வெளி மாநிலங்கள் ட்ராவல் பண்ணுற மாதிரி விஷயங்களுமே கண்டிப்பாக கொடுக்குங்க. 10ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு 7ல் இருக்கும். தொழில் ரீதியான விஷயம் நல்ல வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் கொடுக்கறதுக்கான வாய்ப்பாமே அற்புதமாக இருக்குது. ஸோ 11ஆம் அதிபதி 7க்கும் சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தமான விஷயங்களுக்கு நீங்கள் எடுக்கிற முயற்சிகள்லாம் பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாமே ரொம்ப நல்லாயிருக்கு. மற்றபடி என்னங்க இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இப்போ பார்க்கும்போது தசாபுத்தி பலன்களில் வந்து பார்த்திங்கன்னா கடகலகனமாக சூரியன் சூரியன் 2ஆம் அதிபதியான சூரியன் 7ல் இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தமான விஷயங்கள் நிறைய மெனக்கெடுவீங்க. ஸோ அதுக்கான முயற்சிகள் பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் கடகலகனமாக சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல வருமானங்கள் நல்ல ஏற்றங்கள் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குடும்பத்துக்காக சின்னதாக ஒரு லோன் வாங்குறது இந்த மாதிரி ரொட்டேஷன் பண்ணுறமான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். கடகலகனமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி இருந்தது. செவ்வாய் 7ல் உச்சம். ஸோ 7ல் உச்சம் போது 5 மற்றும் 10ஆம் அதிபதி 7ல் உச்சமாகும்போது கலைஞர்களுக்கு நல்ல வெற்றி வாய்ப்புகள் கூடி வருவதும் உங்களது குழந்தைகளுடைய வெற்றி மற்றும் அவங்களுடைய வளர்ச்சியை பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்கும். அதுக்கப்புறம் கடகலகனமாக இருந்து ராகு தசாபுத்தி. ராகு வந்து 8ல் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஒரு பெரிய பெரிய திட்டங்கள் போட்டு அதை வெளியில் சொல்லாமல் கொஞ்சம் சீக்கிரசியை மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ரொம்ப அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. கடகலகனமாக வந்து குரு தசாபுத்தி வந்துருங்கள். குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ஆம் அதிபதி 12ல் இருக்கும்போதும் அதுவும் 9ஆம் அதிபதியாக வரும்போது தந்தையுடைய உடல்நலம் சம்பந்தமான விஷயங்களை நம்ம கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக போகிறமான விஷயங்கள் இருக்கும். வெளிநாடு பிரயாணங்கள் வெளி மாநிலங்கள் பிரயாணங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் சில பேருக்கு ஏற்படலாம். கடகலகனமாக இருந்து சனி தசாபுத்தி வந்துருங்கள். சனி வந்து 7 8ஆம் அதிபதி 9ல் இருக்கும்போது தந்தையோட உடல்நலம் சம்பந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவிகளோட சின்ன சந்தேகங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் 10ஆம் அதிபதியான செவ்வாய் 7ல் இருக்கும்போது நல்ல ஒரு பிரயத்தனமான விஷயங்கள் வீடு சொத்துக்கள் ரியல் எஸ்டேட் சம்மந்தமான விஷயங்களில் இருக்கவங்களும் அற்புதமான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய கடகலகனமாக இருந்து சனி தசாபுத்தி அந்தரங்களில் வந்து கொஞ்சம் அப்பாவுடைய விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்பா சில நேரங்களில் இடவடமாக பேசுகிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கடகலகனமாக இருந்து புதன் தசாபுத்தி 3/12ஆம் அதிபதி புதன் வந்து 7ல் இருக்கும்பொழுது திருமணம் சார்ந்த விஷயங்கள் சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். கொஞ்சம் பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்கள் சின்ன கருத்து வேறுபாடுகள் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வர்றதுக்கான வாய்ப்புகளால் கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப அவசியம். கடகலகனமாக இருந்து கேது தசாபுத்தி. கேது வந்து 2ல் இருக்கார். ஸோ 2ல் உள்ள கேது வந்து சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் வெடுக்கொடுக்குன்னு பேசுகிறது பெரிய லாபத்துக்காக நிறைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் இருக்கும். இப்படி தான் இருக்கணும். சில நேரங்கள் வந்து வியாபார ரீதியாக சில பேர் கடன் வாங்குற மாதிரி சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். கடகலகனமாக வந்து சுக்கிர தசாபுத்தி. சுக்கிரன் வந்து 11 மற்றும் 4ஆம் அதிபதி சுக்கிரன் 7ல் இருக்கும்போது நிறைய முயற்சிகள் பெரிய முயற்சிகள் எடுத்து அது ஒரு பெரிய வெற்றிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு. ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து பெரிய லாபங்கள் அள்ளி கொடுக்கறதுக்கான வாய்ப்புமே ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. சிம்மராசி. ஸோ சிம்மராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ 6ல் இருக்கும்பொழுது பிரயாணங்கள் வேலை சம்மந்தமான விஷயங்கள் அற்புதமான விஷயங்கள் கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுக்குங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து 2/11ஆம் அதிபதியான புதன் 6ல் இருக்கும்போது வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுக்கும். நல்ல ஒரு வருமானங்கள் நல்ல ரொட்டேஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புலாமே ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் உங்களுடைய 3ஆம் அதிபதி 3 மற்றும் 10ஆம் அதிபதியான சுக்கிரன் 6ல் இருக்கும்போது
டாக்குமெண்டேஷன்ஸ். ஸோ சில நேரங்கள் வந்து நிறைய டாக்குமெண்ட், கடன் பத்திரங்கள் கையெழுத்து போடுறது, சில நேரம் புதிய ஒப்பந்தங்கள், வேலை விஷயமாக நிறைய ஒப்பந்தங்கள் கையெழுத்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வேலை விஷயமாக நிறைய பிரயாணமரமான விஷயங்கள் எல்லாமே இருக்குங்க. ஸோ அதுவுமே ஆக்கப்பூர்வமாக இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுடைய 4 மற்றும் 9ஆம் அதிபதியான செவ்வாய் 6ல் உச்சமாகும்போது கொஞ்சம் அந்த 6ல் உச்சம் போதே 9, 6 போது அப்பாவோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். அதேமாதிரி நிலபுலன்கள் இல்லை வந்து ஏதாவது லோன் போட்டு வாங்கலாம், கொஞ்சம் அகலக்கால் வைக்கிற மாதிரி சூழ்நிலை இருந்தால் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய 7ஆம் அதிபதி, ஸோ 7ஆம் அதிபதியான சனி, ஸோ 7 மற்றும் 6ஆம் அதிபதியாக இந்த சனி 8ல் இருக்கும்போது கொஞ்சம் வேலையில் கவனமாக இருக்கணும். கணவன் மனைவிக்குள்ள வாக்குவாதங்களை தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுக்கு வந்து 5, 8ஆம் அதிபதியான குரு, ஸோ 5, 8ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11 இருக்கும்போது விபரீத ராஜயோகங்களை அள்ளி கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ எதுவுமே நடக்காது, எதுவுமே ஆகாதுன்ற விஷயம் டக்குன்னு நடந்து ஒரு நல்ல ஆக்கப்பூர்வமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புலாமே ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் உங்களுடைய 9ஆம் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு 6ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள், தந்தையோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். தாயாரோட உடல்நலத்துலேயும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணுங்க. ஸோ ஏன்னா வந்து அந்த 6ஆம் இடம்ங்கிறது வந்து கொஞ்சம் அது பாதகஸ்தானமாக இருக்கும்பொழுது கொஞ்சம் வந்து நமக்கு அந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கும் வந்து தேவையில்லாத ஒரு சின்ன மனபயங்கள் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 10ஆம் அதிபதி, 10ஆம் அதிபதியான சுக்கிரன் 6ல் இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து நிறைய கடன் வாங்கி நல்ல ரொட்டேஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அற்புதமாக இருக்கும். நல்ல ரொட்டேஷன், நல்ல சிறப்பான பலன்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். 11ஆம் அதிபதி 6ல் இருக்கும்போது வேலை இல்லாதவர்கள் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள், புதிய லோன்ஸ் அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது. இப்போ இதுவரை பார்த்து வந்து பொது பலன்கள், இப்போ பார்க்கும் தசாபுக்தி பலன்கள். சிம்ம லக்னமாகிறது சூரியன் தசாபுத்தி. அதனால் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ல் இருக்கும்போது நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் உடல் ரீதியான விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. திடீர் கோபங்களையும் தவிர்த்துக்கங்க. சிம்ம லக்னமாக இருந்து சந்திரன் தசாபதி, சந்திரன் 12ஆம் அதிபதி கொஞ்சம் சின்ன சின்ன செலவுகளை ஏற்படுத்துவார். உங்களுக்காக கொஞ்சம் செலவு பண்ணிப்பீங்க. ஸோ அதெல்லாமே இந்த வாரத்தில் நடக்கும். சிம்ம லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி வந்து செவ்வாய் 6ல் இருக்கார். ஸோ 6ல் வந்து உச்சமாகும்போது கொஞ்சம் காம்படிஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கும். அதே மாதிரி தாயார், தந்தையார் சம்மந்தமான உடல் ரீதியான விஷயங்கள் அவங்களுக்கு கொஞ்சம் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சஸ் வரும். அதுக்கப்புறம் வந்து சிம்ம லக்னமாக இருந்து ராகு தசாபதி, ராகு 7ல் இருக்காருங்க. ஸோ 7ல் உள்ள ராகு ஒரு பிரம்மாண்டமான வளர்ச்சி, பெரிய லெவலில் வரணுங்கிற எண்ணங்களை எல்லாமே ஏற்படுத்தும். சிம்ம லக்னமாக இருந்து குரு தசாபதி, குரு வந்து 5, 8ஆம் அதிபதி 11 விபரீத ராஜயோகங்களை அள்ளி தரதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. பட் வக்கரமாக இருக்கணும், கொஞ்சம் ஸ்லோவாக வரும். மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். சிம்ம லக்னமாக சனி தசாபதி அந்தரங்கள். சனி வந்து பார்த்திங்கன்னா 6, 7ஆம் அதிபதி 8ல் இருக்கும்போது வேலை விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ ஏன்னா வந்து வேலையில் வந்து ஏதாச்சும் யாராவது போட்டு கொடுக்குறது, கொஞ்சம் நம்ம வந்து அலர்ட்டாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி கணவன் மனைவியினோட வாக்குவாதங்களை தவிர்த்துக்குங்க. சிம்ம லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி இருந்தாலும் புதன் வந்து 2 மற்றும் 11ஆம் அதிபதியாக இருந்த ஒரு 6ல் இருக்கும். நல்ல ரொட்டேஷன்ஸ், நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புகள், வேலையில் நல்ல மாற்றங்கள், நல்ல ஏற்றங்கள், ப்ரொமோஷன்ஸோ நல்ல ஒரு இன்க்ரிமெண்ட்டோ எதிர்பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாமே ரொம்ப நல்லாயிருக்கு. சிம்ம லக்னமாக வந்து கேது தசாபுத்தி, கேது வந்து ராசியிலே இருந்த சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள், தொழில் ரீதியான விஷயங்கள், நிறைய பிரயாணங்கள், அது மட்டும் இல்லாமல் ஏதாவது லோன்ஸ் சம்மந்தமான விஷயங்களுமே அற்புதமாக கைகூடி வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. சிம்ம லக்னமாக வந்து சுக்கிரன் தசாபதி, சுக்கிரன் 6ல் இருக்கும்போது வேலை இல்லாத வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. நிலபுலன்கள் ஏதாவது லோன் போட்டு வாங்கலாம், வண்டி வாகனங்கள் ஏதாச்சும் லோன் போட்டு வாங்கலாங்கிற எண்ணங்களை எல்லாமே கண்டிப்பாக நிறைவேறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ இதுவரை பார்த்து தசாபதி பலன்கள் என்னை பொறுத்த ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த கட்டத்திற்கு போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அற்புதமாக இருக்குது. கன்னிராசி. ஸோ கன்னிராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் அதிபதியாக இருந்து அவர் வந்து 5ல் இருக்கும்பொழுது கொஞ்சம் தொழில் ரீதியான விஷயங்களை ரொம்ப ரிஸ்க் எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ ஏதாச்சும் பெருசாக ரிஸ்க் எடுத்துனா மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறனால ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸ்ட்ரெஸ்ஸை தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே நேரத்தில் வந்து பார்த்தா 2 மற்றும் 9ஆம் அதிபதியான சுக்கிரன் 5ல் இருக்கும்போது ஆன்மீக பயணங்கள், ஆன்மீக பிரயாணங்கள், குழந்தைகளுக்கான விஷயங்களுக்காக கொஞ்சம் மெனக்கெட்டு சில விஷயங்கள்லாம் பண்ணுவீங்க. அதெல்லாமே ரொம்ப சிறப்பு. 3 மற்றும் 8ஆம் அதிபதியான செவ்வாய் 5ல் இருக்கும்பொழுது கொஞ்சம் குழந்தைகள் மேலே நிறைய சந்தேகங்கள் வரும். சமயத்தில் வந்து இதுங்கன்னா ஒரு மாதிரி இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும். கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் 4ஆம் அதிபதி, ஸோ 4ஆம் அதிபதியான 4 மற்றும் 7ஆம் அதிபதியான குரு 10ல் இருக்கும்போது
நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள், ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கவங்களும் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. பட் இருந்தாலும் வக்கரமாக போகிறோன்னா கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக கொடுக்கும். 5 மற்றும் 6ஆம் அதிபதி 7ல் இருக்கும்போது பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயம் நல்ல ஒரு சூப்பராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள், குழந்தைகள் வியாபாரத்துக்கோ அடுத்த கட்டத்துக்கு முன்னேறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அதே நேரத்தில் வந்து 6ஆம் அதிபதி 7ல் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள், நம்ம எதிர்பார்த்த ஒரு எக்ஸ்பெக்டட் ஜாப், எக்ஸ்பெக்டட் ப்ரொமோஷன்ஸ், நல்ல ஒரு வருமானங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 9ஆம் அதிபதியான சுக்கிரன் உங்களுக்கு வந்து 5ல் இருக்கும்போது ஆன்மீக பயணங்கள், ஆன்மீக பிரயாணங்கள் போகிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதுவே ரொம்ப சிறப்பு தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 10ஆம் அதிபதியான புதனும் 5ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களில் கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்கணும். ஏன்னா வந்து சம்டைம் வந்து ஏதாச்சும் ஏடாவிடமாக மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறனால அதெல்லாமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் 11ஆம் அதிபதி சந்திரன் வந்து சிறப்பான பலன்கள், நல்ல லாபங்கள் கொடுக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புதன் வியாழக்கிழமைகள்லேருந்து கொஞ்சம் நிறைய செலவுகள் ஆகிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக கொடுக்குங்க. ஸோ இதுவரை பார்த்த பொது பலன்கள் இப்போ பார்க்கும்போது தசாபதி கன்னி லக்னமாக இருந்து சூரியன் தசாபதி சூரியன் வந்து உங்களுக்கு 12ஆம் அதிபதியாக இருந்த ஒரு 5ல் இருக்கும்பொழுது வேலை விஷயங்களில் வந்து கொஞ்சம் ரொம்ப அலைச்சல்கள், கொஞ்சம் வந்து சுமைகள் அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக இருக்கும். கன்னி லக்னமாக சந்திரன் தசாபதி சந்திரன் 11ஆம் அதிபதியாக இருந்து அவர் வந்து நல்ல லாபங்களை கொடுத்தாலும் ஒரு 4 நாட்கள் வந்து கொஞ்சம் நிறைய செலவுகள் ஆகிற மாதிரியான ஃபீலிங் கண்டிப்பாக கொடுக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது கன்னி ராசிக்காரர்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்கள் இருக்கணும், கன்னி லக்னமாக வந்து செவ்வாய் தசாபதினா செவ்வாய் வந்து 4 மற்றும் 3 மற்றும் 8ஆம் அதிபதியாக இருந்து அவர் 5ல் இருக்கும்போது குழந்தைகளால் கொஞ்சம் மேலே சந்தேகங்கள், குழந்தைகளால் தப்பு பண்ணுதோங்கிற ஃபீல் எல்லாமே கண்டிப்பாக ஏற்படுத்தும். கன்னி லக்னமாக இருந்து ராகு தசாபதி வந்திருக்கும். ராகு 6ல் இருக்காருங்க. ஸோ 6ல் இருக்கும்போது நல்ல வளர்ச்சி, நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஏன்னா வந்து வேலையிலையும் நல்ல ஏற்றங்கள், கொஞ்சம் காம்படிஷனில் வின் பண்ணுற மாதிரி விஷயம் எல்லாமே அற்புதமாக இருக்குது. கன்னி லக்னமாக வந்து குரு தசாபதி 4 7ஆம் அதிபதியான குரு 10ல் இருக்கும்போது கொஞ்சம் ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கவங்களுக்கு எல்லாமே நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. அதே நேரத்தில் வந்து பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்கள் வந்து இன்னும் வருங்காலங்களில் ஒரு பெரிய ஏற்றங்கள், பெரிய லாபங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தலாம். அதுக்கப்புறம் கன்னி லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்த சனி 5 6ஆம் அதிபதி 7ல் இருக்கும்போது குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப அற்புதமாக இருக்கும். வேலையிலும் பார்த்திங்கன்னா நம்ம அடுத்த கட்டத்துக்கு முன்னேறது, நல்ல ஒரு இன்க்ரிமெண்ட்லாம் கிடைக்கிறதுக்கான ரொம்ப நல்லா இருக்குது. கன்னி லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி வந்திருக்கார். புதன் வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் அதிபதி 5ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் அகலக்கால் வைக்காமல் கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. கன்னி லக்னமாக வந்து கேது தசாபதி, கேது 12ல் இருந்து அது சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்கும்போது நிறைய அலைச்சல்கள் இருக்கும். சில நேரங்கள் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்காக கொஞ்சம் கடன் வாங்குறது, குழந்தைகள் செட்டில் ஆகணுங்கிறதுக்கான சின்ன சின்ன அலைச்சல்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. கன்னி லக்னமாக இருந்து சுக்கிர தசாபதி, சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா 3 மற்றும் உங்களுக்கு வந்து 9ஆம் அதிபதியாக இருந்த ஒரு 5ல் இருக்கும்போது ஆன்மீக பயணங்கள், ஆன்மீக சுற்றுலா, ஆன்மீகத்துக்கான விஷயத்துக்கான தேடல்கள் அதிகமாக இருக்கிறதுக்கான எப்பவுமே ரொம்ப நல்லாயிருக்கு. குழந்தைகளுக்காகவும் பார்த்திங்கன்னா நிறைய முயற்சி எடுத்து அவங்கள வந்து செட்டில் பண்ணுங்கிற எண்ணங்களையும் கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ மற்றபடி என்னங்க, என்னை பொறுத்த ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணுவோம், கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து இந்த வாடி பார்க்க போகிறது யார் டென்ஷன் பார்ட்டி. ஸோ டென்ஷன் பார்ட்டின்றது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் இது எனக்கு நடக்கல, அது நடக்கலாம், ஒரு பெரிய ஒரு கம்ப்ளைண்ட் லிஸ்ட்டே போட்டுக்கிட்டு நம்மளை டார்ச்சர் பண்ணுற ஆட்கட்டில் யாருன்றதை தான் வந்து இந்த டிப் ஆஃப் த வீக்கில் பார்க்க போகிறோம். ஸோ யாருக்கெல்லாம் லக்னத்தில் இருந்து 6 8ல் வந்து சந்திரன் இருக்குதோ அவங்கெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய ஒரு டென்ஷன் பண்ணுற ஆட்களாகவும், மற்றவங்கக்கிட்ட வந்து அந்த குறை கண்டுபிடிக்கிற ஒரு தன்மை அவங்ககிட்ட இருந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கிறவங்க வந்து நீங்கள் யாரை வேணால் எடுத்துக்கோங்க, அவங்க யார்கிட்டையுமே ஒரு லாங் ஸ்டாண்டிங்கான ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்காது. அதே மாதிரி இருந்தாலும் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க, நிறைய குறை சொல்லுவாங்க. இப்போ ஒருத்தர்கிட்ட இன்னொருத்தர் பின்னாடி பேசுகிறது எல்லாமே இவங்க தான். ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த குறைகளை வந்து பெருசாக எடுத்துப்பாங்க. எல்லார்ட்டையுமே குறை இருக்கும். எல்லாருமே வந்து 100% பர்ஃபெக்டாக இருப்பாங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்க மாட்டாங்க. பட் நம்ம எல்லாமே ரொம்ப பெருசாக வந்து அந்த டார்க் ஷேடான பகுதிகளை நம்ம பார்க்க மாட்டோங்கிறது தான் உண்மையான விஷயம். பட் இவங்க வந்து அதை தான் மெயினாக பேசுவாங்க. இவர் சரியில்லைங்க, அது சரியில்லைங்க, இது சரியில்லைங்க, வீடு சரியில்லைங்க. இப்போ ஒரு வீடு கட்டினா கூட அது வீட்டில் இருக்க அவ்வளோ பெரிய வீடு ரொம்ப அழகாக இருந்தாலும் ஒரு சின்ன குறை இருக்குங்க, இது அந்த குறையை வந்து ரொம்ப பெருசாக போகும். அப்போ வந்து அந்த வீட்டுடைய சந்தோஷங்கள் அவங்களுக்கு தெரியவே தெரியாது, அந்த குறை தான் பெருசாக தெரியும். ஸோ இந்த மாதிரி நபர்கள் எல்லாருக்குமே வந்து மனைவியாக அமையலாம், இல்லை பசங்களாக அமையலாம், அண்ணனாக அமையலாம், அப்பாவெல்லாம் அம்மாவாக அமையலாம். ஸோ இந்த மாதிரி அமைஞ்சாங்கன்னா இவங்க என்ன பண்ணலாம், வேறு வழியே கிடையாது. இவங்ககிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணியும் நம்ம ஜெயிக்கவே முடியாதுங்க. யாருக்கெல்லாம் லக்னத்துலேருந்து 6 8ல் வந்து சந்திரன் இருக்கோ
சொல்லக்கூடாதுன்னா கொஞ்சம் அவங்க வந்து மற்றவங்கள டார்ச்சர் பண்ணி அதில் அவங்களுக்கு சந்தோஷம் கிடைக்குமா இல்லையான்னு நமக்கு தெரியல. பட் அப்படியே குதறி எடுத்துருவாங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ இந்த மாதிரி இருக்கவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, கூட இருக்கவங்க வந்து அவங்க என்ன பேசினா கொஞ்சம் கண்டுக்காமல் இருக்கிறது தான் ரொம்ப நல்லது. ஏன்னா இதை போய் நீங்கள் அவங்ககிட்ட ஆர்கியூமெண்ட் வச்சிங்கன்னா அதை வந்து இன்னொரு 200% அதிகம் பண்ணி உங்களை வந்து டார்ச்சர் பண்ணி விட்ருவாங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ அதனால் யாரெல்லாம் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு வந்து லக்னத்தில் இது வந்து 6, 8 இருக்கோ அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் உஷாராக இருந்துக்கணும் தான் நம்ம இருக்கணும். இப்போ வந்து ஒரு என்ன உதாரணம் சொல்லணும்னா, ஒரு தவறான விஷயத்தில் வந்து நம்ம தலையை விட்டுக்கிட்டு ஐயோ அடிக்குதே குத்துதே குடையுதேங்கிறதை விட நம்ம வந்து அதை விட்டு விலகி இருக்கிறது ரொம்ப நல்லது. அதே நேரத்தில் சில உறவுகளை நம்ம விலக முடியாது. ஓகேங்களா, ஒரு பிள்ளையாக பிறந்துட்டு அது வந்து நம்மளை போட்டு திட்டிக்கிட்டும் கத்திக்கிட்டு இருக்குன்னா கூட தூக்கி போட முடியாது. மனைவி வந்துடுறாங்க, ஸோ மனைவி கத்திக்கிட்டு இருக்காங்க திட்டிகிட்டு இருக்காங்கன்னா சில நேரங்களில் அதையும் ஒன்றும் பண்ண முடியாதுங்கும் போது நாம் வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அமைதியாக போகிறது தான் புத்திசாலித்தனம். இது பரிகாரம் இருக்கா சார் அப்படின்னா, சப்போஸ் அவங்க ஜாதக ரீதியாக அதுக்கு முன்னாடி ஏதாவது பிளான் என்னட்டு இருந்ததுன்னா அதை ஆஃப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சில இடங்களில். அது வந்து அந்த பர்டிகுலர் ஹஸ்பண்டோ ஒய்ஃப் வந்து போட்டுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் எஸ்கேப் ஆகலாம் வழியே. இல்லைன்னா ரொம்ப டஃப்பான ஒரு மூமெண்ட் தான். ஏன்னா வந்து அந்த 6, 8 வந்து கண்டிப்பாக உங்கள் ஒரு பெரிய டார்ச்சர் பார்ட்டிங்கிறதுல வந்து எந்த வித மாற்றம் கிடையாது. பெரிய டார்ச்சராக கொஞ்சம் நஞ்சம் இல்லை. கிட்டத்தட்ட அந்த வாரத்துக்கு 7 நாள் இருக்குன்னா அவங்க 2 நாள் சிரிப்பாங்க, 5 நாள் வச்சு செஞ்சுருவாங்கிறது தான் உண்மையான விஷயம். அது வந்து எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. இது வந்து டெஸ்டடு கேரண்டடு இப்படி வேணா வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ அதனால் இந்த மாதிரி அமைப்பு உள்ளவர்களுடைய குடும்பத்தில் இருக்கும் நீங்களே இருந்தீங்கன்னா கூட அந்த டைமில் நம்ம செய்கிற தப்பாங்கிறது வந்து அவங்களா திருந்தினா தான், பட் ஆனால் அவங்களால இருக்க முடியாதுங்கிறது தான் உண்மையான விஷயம். அதே நேரத்தில் வந்து அவங்கள அந்த தசாபுக்தி அந்தரங்களாக அந்த சந்திரன் தசாபுக்தி அந்தரங்கள் நடந்துச்சுன்னு வைங்களேன், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு, சோலி முடிஞ்சிச்சு. இதில் வந்து என்ன ப்ராப்ளம்னா அவங்களும் நிம்மதியாக இருக்க மாட்டாங்க, மற்றவங்களையும் நிம்மதியாக இருக்க விட மாட்டாங்கன்றது தான் உண்மையான விஷயம். ஸோ இறைவன் மேலே பாரத்தை போட்டுக்கிட்டு கம்முன்னு போகிறது தான் இதில் புத்திசாலித்தனம். அதுதான் பரிகாரம் தான் சொல்லணும், வேறு வழி கிடையாது. இதுக்கான ரெமெடியெலாம் கிடையாது. ஏன்னா வந்து அது என்ன சொல் இன்பில்ட்டு. ஸோ வெளியில் வரணும்னா நீங்கள் ஏதாச்சும் அவங்களுக்கு 5th பிளேஸ்மெண்ட் இப்போ வந்து 8ல் இருக்குன்னா 7ல் ஏதாவது ஒரு கிரகம் இருந்தால் அந்த ஸ்டோனுக்கான போட்டிங்கன்னா எஸ்கேப் ஆகணும். அது உங்களுக்கு நெகட்டிவாக இல்லாமல் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்ததுன்னா எஸ்கேப் ஆகலாம் வழியே, இல்லைனா எஸ்கேப்பே ஆக முடியாதுன்றது தான் உண்மையான விஷயம். ஸோ உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம்.